துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த
bala da raka bala handara bada nama ridana handere he mana shiva baba baba kala da raba rikantana handere he mana shaba baba 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 o rika bala handara baudiana handere kantolo do robo o raba shaba baba bala kaba diana handere kataraba rikantana handere handoro rabala shivala da rama katara handara da raba kala da raba. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, எனக்கென்று ஒரு ஜெயத்தை ஏற்படுத்துவேன். அவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் சொல்லி இதனால் உடைய பசுத்த ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே உடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்து உங்களுடைய ஆலயத்திலே உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தரே ஆண்டவரே அடியாளை பாராட்டின ஜீவனுக்காக சுகத்திற்காக பாதுகாப்புக்காக வழிநடத்தலுக்காக கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை திருக்கரத்திலே நாம் எல்லாரும் ஏகமனதாக ஒப்புடு ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த வேளையிலே கூட இந்த ஆராதனை திருக்கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே உடைய வார்த்தையின்படி 2-3 பேர் நாமத்தால் எங்கள் குழுவிலோ அந்த நடுவிலே அந்த மத்தியிலே இருப்பேன்னு சொன்னீரே. எங்கள் நடுவிலே எங்கள் மத்தியிலே நீ இருந்து கர்த்தர் ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை கழுவீராக. விட்ச தலைமை உள்ளம் பாதவரை இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்களை கழுவிட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தைப்படியே இப்போது எங்களை உதவிகளை சுத்திகரித்து எங்கள் பாத்திரத்தை கத்த சுத்திகரிப்பீராக. ஆண்டவர் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்த அலங்காரத்துடைய கத்தரை தொழுது கொள்ள சொன்னீரே. ஆண்டவரே கத்தவமேதான் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க கத்தரை எங்களை இந்த வேளையிலே கூட தகுதிப்படுத்தும். எங்களை மாத்திரமல்ல வருகிற உடைய ஜனங்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம், பசுத்தப்படுத்துகிறோம். இந்த இடம் முழுவதும் நாங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து அன்றைய பசுத்தப்படுத்துகிறோம். கர்த்தாவே அன்றைய கர்த்தாவே பாடல் மூலியமாக எங்களோட பேசும். ஆவியானவர் ஆராதிக்கும் போது எங்களை அன்றைவரே என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. அன்றைய கர்த்தாவே கர்த்தர் கண்டு கொடுக்குற காரியங்களை ஆசீர்வதிங்க, சாட்சிகளை ஆசீர்வதிங்க, வேத மனப்பாடாசனங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு கூட பேசுங்க. அதன் முடிந்து சண்டே கிளாஸை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை மாத்திரம் இருப்பதாகப்பா. போதே உங்களுடைய மகிமை நாளை முழுதும் நிரப்பட்டும். தெய்வ பிரசன்ன தடம் முழுதும் இருக்கட்டும். உங்களுடைய பரிசுத்த தூதர்கள் உலாவட்டும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வந்த வண்ணமாய் அல்ல, கர்த்தர் பலப்படுத்தும், கர்த்தர் சுகப்படுத்தும், கர்த்தர் சந்தோஷம் தந்து சமாதத்தை தந்து மகிழ்ச்சியை தந்து ஆண்டவரே கர்த்தாவை திடப்படுத்தும், பலப்படுத்துவீராகப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஆராதனை விரோதமாக பரிசுத்தவான்களுடைய ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லா மனிதனுடைய வன்கண் ஆண்டவரே போராமை எரிச்சல் பிசாசின் கிரிகளை இயேசு நாமத்தில் கட்டி சுட்டெரிக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதியும் இது ஊழியக்காரனுடைய சுதந்திரமாக இருக்குன்னு சொன்னீரே. வார்த்தைப்படியே செய்வீராகப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்கார்வோம். அந்த கர்த்தரை பாடலை பாடி நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபையாக இந்த உலகத்தில் தம்முடைய அழைப்பை தந்தார். நான் உன்னத அழைப்பால் தெரிந்தெடுத்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். பாடி கர்த்தரை அழைப்போம். நான் உன்னத அழைப்பால் தெரிந்தெடுத்தே உன்னை எனக்காக பிரித்தெடுத்தேன். நான் உன்னத அழைப்பால் தெரிந்தெடுத்தே உன்னை எனக்காக பிரித்தெடுத்தேன். கீழ்ப்படிவதினால் பரிசுத்தமாவதால் பரதேசிகளானவரே. கீழ்ப்படிவதினால்
உன்னை ஜெனிப்பித்தேனே. நித்திய நோக்கம் உன்னில் நிறைவேறிட இரத்தத்தால் முற்றும் கழுவினேனே. நித்திய நோக்கம் உன்னில் நிறைவேறிட இரத்தத்தால் முற்றும் கழுவினேனே. நித்திய ஆவியால் அபிஷேகம் செய்து சத்திய சுவிசேஷம் தந்தே. நித்திய ஆவியால் அபிஷேகம் செய்து சத்திய சுவிசேஷம் தந்தே. கிருபை 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 பெருக தேவ சமாதானம் உன்னில் பெருக. ஜீவ நம்பிக்கையினிட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. ஜீவ நம்பிக்கையினிட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. உன்னை அக்கினியால் மூடமிடுவது போல் விசுவாசத்தை பரிசோதித்தேன். உன்னை அக்கினியால் மூடமிடுவது போல் விசுவாசத்தை பரிசோதித்தேன். மனம் கலங்கிடாதே, உள்ளம் சோர்ந்திடாதே, உன்
எப்படி பெருகும்? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே அழைக்கிறீங்க. கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா வாயில் தர சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகிய பாடலை பாடுவோம். What can wash away of my sin? Nothing but the blood of Jesus. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. For my cleansing this I see. Nothing but the blood of Jesus. For my pardon this my plea. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Nothing can for sin atone. Nothing but the blood of Jesus. Not of good that I have done. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. This is all my hope and peace. Nothing but the blood of Jesus. He is all my righteousness. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Now by this I overcome. Nothing but the blood of Jesus. Now by this I reach my home. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Hallelujah. நல்ல வாயில திறந்து பாடணும். எப்படி பாடுறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு வாயால பாடணும். பாடும்போது அந்த ஒருவேளை அர்த்தம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் பாடும்போது அந்த இயேசுவின் அர்த்தம் அப்படி நம்ம மேல இறங்கும். ஆமென். இயேசுவின் அர்த்தம், இயேசுவின் அர்த்தம். ஆண்டவர்கிட்ட சொல்லி வண்டியில் போகும்போது பாடும்போது இப்படியாக சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே என்னை மூடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணும்போது காசா மேஜர் ரோடு எக்மூரில் இருக்குது. கரெக்டாக டான் பாஸ்கோ தாண்டினோன்னு ஆண்டவர் தம்முடைய ரத்த கோட்டை அந்த அப்படியே என் மேலே மூடுனார். அந்த அனுபவம் எனக்கு எப்போ உதவிச்சுன்னா, நானும் என் தம்பியும் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வேசர்பேட் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு, நான் சொல்கிறது ஊழியக்காரனாக இருக்கும் போது இல்லை, முழு நேரம் ஊழியக்காரன் வேலை செய்ய விசுவாசியாக இருந்தது. இந்த ப்ரேயர் முடிச்சு 2 பேரும் நாங்கள் வேசர்பேட் திரும்பி வரும்போது வழி தெரியாமல் ஒரு வேசர்பேட்டுக்குள்ளே போயிட்டோம். போனால் ஏகப்பட்ட நாய் எங்களை சுத்து போட்டு எங்களை குலைக்குது, கடிக்குது. புதுசாக 2 பேர் போகிறோமே. அப்போ அந்த எனக்கு வந்த அந்த வார்த்தை,
அந்த இயேசுவின் ரத்தம், அந்த இயேசுவின் ரத்தத்தால் என்னை மூடுங்க. நம்ம கர்த்தர் அந்த ரத்தத்தை அடி மூடுன இருப்பாரு. நாயெல்லாம் சிதறுது, அப்படியே சிதறுது நாலா பக்கமா. உடனே என் தம்பி வந்த அப்படியே திரும்பி போயிடலாம், திரும்பி நான் உட்காந்துருக்கான். கேளுங்க, அப்போ பாடணும் நல்லா வாயில திறந்து சந்தோஷமாக நல்லா பாடி தான் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு புதுசாக தான் வேர்டு இருந்தால் அதை நோட் பண்ணிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கும். இப்போ பாடணும், நல்ல கையில் தட்டி. வாலிப பிள்ளைங்களாம் நல்ல கையை தட்டி பாடணும். வாயை விரிவா திற, நான் நிரப்புவேன்னு சொன்னார். இப்போ பாட போட நம்ம ஆவிலே அது உள்ள இறங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பாட போறோம்? நானும் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே செய்யும். அமே செய்யணும்னா ஆராதிக்கும், அதுக்கு ஊழியம் செய்யுது. அதனால நம்ம பாடுவோமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா?
கர்த்தரை சேவிப்பது. ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் தந்த எல்லா ஈவு, ரட்சிப்பு என்பது ஒரு ஈவு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு ஈவு. ஹல்லேலூயா. மனைவி என்பது ஒரு ஈவு, பிள்ளைகள் என்பது ஒரு ஈவு. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் தந்த ஈவு. ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரையே நாம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் எப்பவுமே நல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல கர்த்தர் மாத்திரம் நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த இயேசு ரொம்ப நல்லவர். இந்த உலகத்தில் ஆண்டவர் அறியாத போது ஏதோ நமக்கு போதுமா, பணம் போதும், வசதி போதும், வீடு போதும், நண்பர் போதும், ஆனால் எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போதும், உன் ஐக்கியம் எனக்கு போதும், இப்படி எல்லாரும் நம்மளை போதும்னு நம்மளை வெறுத்துட்டாங்க, தள்ளிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல ஆண்டவர் வந்தவரோ, என் கர்த்தர் நல்லவர்களை ருசித்து பார்த்தேன், அவர் மாதிரி நம்பிக்கையாக இருந்தேன், நான் பாக்கியவானான். ஹல்லேலூயா. அவர் எனக்கு போதுமானவராக இருந்தார், நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. நல்லவர் இயேசு, நல்லவர் என்னுடைய, ஓ ஹல்லேலூயா, வல்லவர் என்னோடு இருந்தார், நம்மோடு இருந்தார். அவரை கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிப்போமா? ஓ ஹல்லேலூயா. ஏன்னு கர்த்தரை பாடி, ஆண்டவரே இயேசுவே, எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்னென்று போதுமானவர், ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்று போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. பாடுமா? எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எங்கள் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே
உங்களுக்கு போதும். இரவும் பகலும் உங்களை நடத்த இயேசு உங்களுக்கு போதும். ஓ, வியாதியில சுகம் கொடுக்க இயேசு உங்களுக்கு போதும். உங்க பிரயாசத்தை ஆசீர்வதிக்க இயேசு உங்களுக்கு போதும். உங்களுக்காக யுத்தம் பண்ண இயேசு உங்களுக்கு போதும். உங்களுக்காக பரிந்து பேசுற இயேசு உங்களுக்கு போதும். ஓ ரஷபலதரா கதரபா, கண்ணீரை துடைப்பார் இயேசு, கண்ணீரை துடைக்கிறவர். ஓ ரபா ஷபதரபா கலபா, கிருபை எந்நேரம் தருகிறவர். கிருபை எந்நேரம் உங்களுக்கு உண்டாகும். கிருபை தந்து நடத்துவார். ஓ ரஷதலா கலபா, கிருபையின் அபிஷேகம், கிருபையின் ஆவியானவர். ஹalleluya. ஓ ரலா ஷகலதரபா, நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஓ, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. மனம் தளர்ந்துடாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஓ ரஷகலா தனமதரபா, கர்த்தர் நல்லவர். நம்முடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் சாம்சோரியா நம்ம எப்படி வளர்த்தாருன்னா, God is very good. சொல்லுங்க, God is very good. Devil is a bad devil. நபருக்கா இப்படி நம்மளை வளர்த்தார். இந்த கர்த்தர் நல்லவன், பிசாசு ரொம்ப கெட்டவன் அப்படி சொல்லி வளர்த்தார். நான் ஆராதனைக்கு வரும்போது ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே வருவதற்கு எனக்கு பஸ் பேர் போகிறதுக்கு பஸ் பேர் இருக்கார். ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆராதிப்பேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். தேவ பிரசனத்தில் கிருபையில் ஆராதித்தார். நாள் முழுவதும் சபையிலே இருப்போம். நைட்டு வீட்டுக்கு போகும்போது போஸ் ₹100 கொடுப்பார். ஆனால் அது வச்சுக்கிறேன். நான் சொல்ல வேண்டாம், இல்லை நான் என்ன கொடுக்குறேன் சொல்லுவேன். அப்போ நான் வந்து சொல்லுவேன், கடன் தான் அது, சும்மா எல்லாம் நான் வாங்க மாட்டேன், கடன். ஓகே, நான் வாங்கிக்கிறேன். நம்ம கர்த்தர் அந்த வேலையில் நம்ம தேவையில்லை சந்தித்தார். அப்படி கர்த்தர் நடந்தார். காசு இல்லையே, திரும்பி வரத்துக்கு நான் வீட்டில் இல்லை. காசை காட்டிலும் கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனை ஆராதிக்கிறத விடவே மாட்டேன். நடந்துலாம் வந்து இருக்கு. கர்த்தர் அப்படியெல்லாம் படிப்படியாக கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென். அதனால நம்முடைய கண் எப்பவுமே இயேசு மேலே இருக்கு. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். அவர் யார்? நம்முடைய தகப்பன். நம்ம தேவையெல்லாம் அறிந்து இருக்கிறார். எங்கள் அப்பா கிளம்பும் போது அவர் காசு கொடுத்து பஸ்ஸில் வாடா அப்படின்ட்டு காசு கொடுத்துட்டு எங்களை கூப்பிட்டு வருவார். உலகப்புறம் அப்பாவே நம்ம ஆலயத்துக்கு வரத்துக்கு நம்ம காசு கொடுத்து ஆலயத்துக்கு வர என்கரேஜ் பண்ணுவாரான்னா நம்முடைய பரம தகப்பன். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் யெகோவா ஈரே, அவர் நமக்கு போதும். எதுவுமே சொல்லிட்டு கால வேளையில் யெகோவா ஈரே, தந்தை எனக்கு போதும், எனக்கு அவரை மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையா தேவா, நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவா, உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா,
கிருபை கிருபை போதும், அவருடைய அன்பு போதும், தேவ சுத்தம் உங்களிலே இடையில நிறைவேறினால் போதும். அதுக்கு ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், அபிஷேகம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கு, சுகம் இருக்கிறது. ஒரு பெற்றுக்கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியையும் உங்கள் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். நீங்கள் வளருவீர்கள், அவர்கள் வளர்வார்கள். அல்லாஹ் ஷபலதர பயப்படாதீர்கள். அவர் உங்களுக்கு ஓ இயேசு உங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு போதுமாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம என்ன சொல்லலாம்? போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாக்கிறவரே, என் பாவம் தீர்த்தவரே, உங்களுக்கு ஆராதனை அப்பா. ஹல்லேலூயா. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை
பெற்றுக்கொள்ளுங்க. ரிமானா ஷபாதரபா கலபா. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். ஓ ரிகபாலா ஷகலதரபா. உலகம் கலங்கும், உலகம் புலம்பும், உலகம் அழும், நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். பரிசுத்த ஆவியானவர் கைவிட மாட்டார். ரிபாபா பாபா ஷபலதரபா கல ரிகாதா தலமா. பேய்கள் ஓடும், கட்டுகள் சுட்டரிக்கப்படும், எல்லா பயமும் நீங்கும், எல்லா தடைகளை உடைப்பா, எல்லா கட்டுகளை கட்ட சுட்டரிப்பா, எல்லா சாபங்களும் மனிதர் விட்டு வீணான சாபங்களும் ஓடி போகும். உனக்கு ஒரேமா உருவாக்க எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். உனக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஊழியத்துக்கும் சபைக்கும் வேலைக்கும் பிசினஸ்க்கும் ஓ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு வாதியும் கூட அணுகாது. நீ பலனடைவாய், நீ பலனடைவாய், நீ பலனடைவாய். நீங்கள் பலனடைந்து கழுகுகளை போல உயர உயர பரப்பீர்கள். துதி கன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அமைதியாக உட்காருவோம்.